ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு ஏழப்பட்ட ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டு இருந்தான். அந்த விவசாயிக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. மோட்டு, பட்லு, சிட்லு. இவங்க 3 பேரும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ட்ரெஸ் அது, மரியாதை கெட்டி கொடு, இல்லைன்னு நினச்சிக்கோ உன்னை அடிச்சு கீழே உட்கார வச்சிருவேன். ஆமாண்டா ஆமாம், நீ அடிச்சு கீழே உட்கார வைக்கிற வரைக்கும் இங்கே நான் கலக்க சாப்பிட்டுன்னு உட்காந்து இருப்பேன் பாரு. நீ எதுக்கு அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல கெட்டி கொடு, அவனுக்கு வரத்தானே செய்யும். இப்படி தினமும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த விவசாயிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையே ஆயிட்டாரு. இந்த பசங்க தினம் சண்டை போடுறத பார்த்து இந்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்ன இந்த பசங்க தாயில்லா பசங்கன்னுட்டு பாசம் கொடுத்து வளர்த்தா இப்படி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களே, நாளைக்கு நம்மளுக்கு அடுத்து இவங்களுக்கு யாருமே இல்லையே, இந்த 3 பேருக்கு இந்த 3 பேர் மட்டும்தான் துணைகி, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே இப்படின்னு வருத்தப்பட்டாரு. ஒரு நாள் அந்த பசங்களை கூப்பிட்டு, பசங்களா எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு விவசாயி கூப்பிட்ட உடனே தன் பிள்ளைங்க ஓடி ஓடி வந்தாங்க. தன் பிள்ளைங்க கிட்டேயும் அந்த விவசாயி சொன்னாரு, போய் ஒரு மரக்கட்டியை தேடி கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. இவங்களும் போனாங்க. சரிப்பா ஆச்சி, போய் கொண்டு வரோம். இவங்களும் ரொம்ப நேரமா தேடி, ஏய் இங்கே பாடுறா, எவ்வளோ பெரிய மரக்கட்டை. சரி வாங்க, இது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வேளையா இந்த 3 பேரும் அந்த மரக்கட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு போனாங்க. அப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு மரக்கட்டையை தேடி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ப்பா. இப்படின்னு சொன்ன உடனே விவசாயி, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த மரக்கட்டையை ஒடிச்சு போட சொன்னார். சரிப்பா ஆச்சி. எப்படி, என்ன இது, இந்த மரக்கட்டையை நம்மளால ஒடிக்கவே முடியலையே. இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த மரக்கட்டையை இவங்க 3 பேர்லாலையும் ஒடிக்கவே முடியல. அப்போ அந்த விவசாயி சொன்னாரு, இங்க பாருங்க பசங்களா, அந்த மரக்கட்டையை எவ்வளோ ஒடிக்க பார்த்தாலும் ஒடியவே மாட்டேங்குதே. ஏன்னா அது ரொம்ப வருஷமா பழசான மரக்கட்டை, அதனால தான் உங்க 3 பேர்னாலையும் அதை ஒடிக்க முடியல. அப்படியாப்பா? அதுக்கு மோட்டு கேட்டான், பின்ன எதுக்குப்பா எங்களை அந்த மரக்கட்டையை ஒடிச்சு போட சொன்னேன் அன்னிட்டு கேட்டான். அதுக்கு அவரோட தந்தை விவசாயி சொன்னாரு, அந்த மரக்கட்டை மாதிரி தான் நீங்க 3 பேரும், யாருனாலையும் உங்க 3 பேரையும் ஒடிக்கவே முடியாது, சரிங்களா? அந்த மரக்கட்டை மாதிரி நீங்க 3 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அப்படின்னு விவசாயி சொன்ன உடனே தன் 3 பிள்ளைங்களும் கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டே அழுந்துக்கிட்டே, எங்களை மன்னிச்சிடுப்பா, நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம், ஒத்துமையாக இருப்போம்னு சொன்னாங்க. அந்த விவசாயியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பசங்களா? சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.